ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது அஸ்பதி அவந்திகா சேனல். இன்றைக்கி இந்த சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு சொன்னால் மட்டன் குழம்புக்கு தேங்காய் வறுத்து மசாலா ரெடி பண்ணுறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய், ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 4 பல் பூண்டு, ஒரு பீஸ் இஞ்சி, இதெல்லாம் சேர்த்து என்ன பண்ணணும்னு சொன்னால் தேங்காய் கூட ரோஸ்ட் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணணும்னு சொன்னால் பெருஞ்சீரகம், கிராம்பு, ஏலக்காய், பட்டை அதையும் சேர்த்து ரோஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு சொன்னால் 3 டீஸ்பூன் மல்லித்தூள். இது 1/2 கிலோ மட்டனுக்கு. நல்லா பச்சை வாசனை போகிறது வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்க்கணும். திரும்பவும் நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஃப்ரெண்ட்ஸ், இதில் தேவைன்னு சொன்னால் கறிவேப்பிலை கூட சேர்க்கலாம். கறிவேப்பிலை சேர்த்து வறுக்கணும். இப்போ இது வறுக்கும்போது என்ன செய்யணுச்சுன்னா இந்த உள்ளியெல்லாம் சின்ன உள்ளியெல்லாம் நல்லாவே வெந்து போயிடும். அதுதான் பக்குவம். அப்போ தேங்காய் வேறு நல்லா முறு நல்லிட ஆகிடும் வறுக்கும்போது. இது மட்டன் கிரேவிக்கு, சிக்கன் கிரேவிக்கெல்லாம் இந்த மசாலா தேங்காய் வறுத்த மசாலா யூஸ் பண்ணலாம். எங்கள் சைடு இப்படி தான் மட்டன் கிரேவிக்கு மசாலா ரெடி பண்ணுவோம். அப்புறம் என்னென்னு சொன்னால் திருவனந்தபுரம் சைட்லேயும் இதே மாதிரி தான் மசாலா ரெடி பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ கொஞ்சம் தேங்காயை என் குழந்தைங்களுக்காக வேண்டி மாற்றி வைக்கிறேன். வச்சுட்டு என்ன பண்ணணும்னு சொன்னால் கொஞ்சம் அடுப்பு ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் ஒரு 3 ஸ்பூன், 3 வேண்டாம், 3 இல்லை, ஒரு 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்கணும். இந்த மிளகாத்தூள் காஷ்மீர் சில்லியும் சாதாரண சில்லியும் சேர்த்து போட்டு வச்சுருக்கேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.